சபையோர் அனைவருக்கும், மேடைகள் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கப்படித்த கவிஞர்களும் புக் எழுதிய கலாபூஷணங்களும் அமர்ந்திருக்கும் இச்சபையிலே கவிதெரியா என்னை படிதீர்க்கவும் காட்டிக் கொடுக்கவும் தலைவர் இக்பாலும் செயலாளர் சைலாசும் சைலன்ஸாய் செய்த சதித்திட்டமே இது. ஏனென்றால் கவி எழுத கற்பனையை திறந்தேன், எல்லாம் பால், அத்தனையையும் திருடிவிட்டார் கவிஞர் இக்பால். ஆனாலும் பலகத்துறை எனும் தலைப்பில் ஒன்று பாடுகிறேன், போகென துரத்தாதீர் சபையோரே. ரிஸ்மி அரங்கிலே பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடல் காற்று வாங்க நம்ம ஊருக்கு வாங்க, இறாலும் மீனும் நண்டும் வாங்க எங்க ஊருக்கு வாங்க, அது பலகத்துறை தாங்க. உதவியும் செய்து பள்ளியிலே பதவியும் கொடுத்து வந்தோரை வாழ வைக்கும் வள்ளல்கள் வாழும் ஊர் தாங்க. நோயென வந்தால் மருந்தும் கொடுத்து, பசியென வந்தால் விருந்தும் வைத்து கருணை காட்டும் ஊர் தாங்க. உறவினை தேடி இரவினில் வந்தாலும் உள்ளங்கள் போல ஊரும் வெளிச்சம் தாங்க. தேர்தலின் போது கட்சி வெற்றிக்காய் வாய்ச்சண்டை போடுவோமுங்க. ஓட்டு போட்டு முடிந்தால் 4 மணிக்கு மேல நாம் எல்லாம் அண்ணன் தம்பிங்க தாங்க. இயக்கங்களும் உண்டு, கருத்து முரண்பாடுகளும் உண்டு. துன்பம் என்று வந்தால் துணை நிற்க மறந்துடுவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. வாழ்க்கை வண்டி ஓட்ட கடலில் தோணி ஓட்டுவாங்க. கூடை நிறைய ராளென்றால் பள்ளிக்கு அள்ளி கொடுப்பதில் அந்த உள்ளங்களும் கடல் போல் தாங்க. அழைப்பேற்று வந்தோரை விருந்தின்றி விடமாட்டோமுங்க. பொய்யென்றால் பகவத் கவிஞர்களிடம் கேட்டு பாருங்க. அழைப்பேற்று வந்தவரை விருந்தின்றி விடமாட்டோமுங்க. பொய்யென்றால் இதோ இந்த பகவத் கவிஞர்களிடம் கேட்டுத்தான் பாருங்க. பள்ளி கட்டுவதென்றால் பலகத்துறை பாஸ்மார் தாங்க. நம்மூர் கரம்படா பள்ளிகள் இந்நாட்டில் இல்லைங்க. நலீம் ஹாஜியாரின் உழைப்பு செல்வத்துக்கு உயிரூட்டிய அறிவு செல்வமும் நம்மூர் தாங்க. காலம் காட்டும் பிறை பார்க்கவும், சுட்டறியும் சூரியன் ஓய்வு பெறும் அழகு காணவும் நம்மூருக்கு வாங்க. வாழ்ந்தாலும் கடல் காற்று, மாண்டாலும் கடல் காற்று, அதை நம்ம பலகத்துறை தாங்க. 6 கடல் ஓடைகள குறைவின்றி தண்ணீரை தந்த நாயனே, எம்மூரவர் கண்ணீரின்றி வாழ துணை செய்வாய் நாயனே. ஆமீன்.